Hi, it's Tech Fram. Welcome to TechFay Tablet. இந்த வீடியோவில் நீங்கள் மிஷின் லேர்னிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியலாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இதை பண்ணுறதுக்கு ஒரு 7 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னங்கிற ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் தான் பார்க்க போகிறீங்க. கம்ப்ளீட்டாக இது ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிஷின் லேர்னிங்கில் தாராளமாக ஒரு மாஸ்டராக இருக்கலாம். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒரு செம்மையான ஐடியாவும் கிடைக்கும். அதெல்லாம் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் மிஷின் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டெக்னாலஜி வீடியோ டெய்லி வரும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் அட்டெண்ட் டு அவர் கான்செப்ட். இந்த மிஷின் லேர்னிங்க என்னங்கிறத சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேபி இருக்காங்க, அந்த பேபி ஒரு ஃபயரை போய் டச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது இந்த ஃபயரை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது டச் பண்ணால் பெயின் ஆகுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ அவங்க டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பேபியை கூப்பிட்டு நான் ட்ரெயின் பண்ணணும், இப்படி ஃபயர் டச் ஆச்சுன்னா உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அப்படி நான் ட்ரெயின் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பேபி கற்றுக்கிட்டாங்க என்கிட்ட இருந்து. அப்படி கற்றுனதுக்கு அடுத்து திரும்ப அந்த ஃபயர் பக்கலையோ இல்லை அந்த ஃபயரை டச் பண்ணவோ போக மாட்டாங்க. இதே தான் ஒரு மிஷின்கிட்ட ஒரு டாக்னு இருக்குது அப்படின்னா, ஒரு டாக் எப்படி இருக்கும், அதுக்கு 4 லெக் இருக்கும், அதோட ஃபேஸ் இப்படி இருக்கும், அதோட ஐ இப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லா இமேஜுமே கொடுத்து நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். அப்படி ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து அந்த மிஷின்கிட்ட என்ன மாதிரி இமேஜ் கொடுத்தாலும் சரி, இல்லை நான் ட்ரெயின் பண்ண டாக் தவிர்த்து வேறு டாக் இமேஜ் கொடுத்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி இது டாகா இல்லை டாக் இல்லாத வேறு இமேஜா அப்படிங்கிறத அதுவே பிடிப்பண்ணும். அப்போ ஒரு ஹியூஜ் டேட்டாவை எடுத்து அதை ட்ரெயின் பண்ணி அந்த ட்ரெயின் பண்ணதை வச்சு ஒரு மாடலை பில்ட் பண்ணி அந்த மாடல் கூட இப்போ நான் கொடுக்குற டேட்டாவை கம்பேர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி இது அக்யூரேட்டாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்னா அது ஒரு ஹியூமன் பீயிங் இல்லாமல் ஒரு மிஷினை பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் மிஷின் லேர்னிங்கோட அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மிஷின் லேர்னிங் டெக்னாலஜிக்கு ஏகப்பட்ட ஜாப் ஓப்பனிங் இருக்குது. ஏன் அப்படின்னா இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. உங்களோட ஆட்டோமொபைல்லேருந்து கேமிங் செக்டார்லேருந்து ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறதுனால இதோட ஜாப் ஓப்பனிங் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபீல்ட்லேருந்து வந்தாலும் நீங்கள் மிஷின் லேர்னிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் அக்யூரேசி இருக்கும் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. இந்த மிஷின் லேர்னிங் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு 7 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஷின் லேர்னிங்கில் மாஸ்டர் ஆகி இதே உங்கள் கேரியரை சூஸ் பண்ணலாம். அது என்னென்னங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேஷனை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிஷின் லேர்னிங்கை பொறுத்தளவு அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு மெயின் சோர்ஸாக இருக்கும். அப்போ அந்த அல்காரிதம் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ அந்த அல்காரிதம் வச்சு நீங்கள் என்ன மாதிரி இனிஷியேட்டிவ் நீங்கள் பண்ணலாங்கிற ஐடியாஸோ இல்லை என்ன மாதிரிலாம் நீங்கள் கேன் பண்ணி உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்கிற ஒரு க்ரியேட்டிவான ஐடியாஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங் கான்செப்ட் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் கால்குலஸ் இதில் எல்லா மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேஷனும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன், பைத்தான். மிஷின் லேர்னிங்கை டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படும். ஏகப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் பைத்தான் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட லைப்ரரிக்கும் இது பெர்ஃபெக்டாக உங்களுக்கு சூட் ஆகும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் கான்செப்ட்லாம் டெவலப் பண்ணுறதுக்கோ ஏகப்பட்ட இம்ப்ளிமெண்டேஷனுக்கோ ஏகப்பட்ட ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கோ இந்த பைத்தான் உங்களுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது போக ஒரு பிகினர் லெவலில் ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா பைத்தான் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக யார் வேணால் ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் மிஷின் லேர்னிங் போகிறதுக்கு பைத்தானோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன், மிஷின் லேர்னிங் டெக் ஸ்டாக். இந்த மிஷின் லேர்னிங்க்கு நம்ம ஏகப்பட்ட லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். பட் கம்பல்சரியாக இந்த 3 லைப்ரரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வர என்னென்ன ஸ்டெப்ஸோ அதெல்லாமே உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கு நீ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாப் 3 லைப்ரரிஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைப்ரரி NumPy. நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும், மெயினாக அரே மேட்ரிக்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த லைப்ரரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் லைப்ரரி பாண்டாஸ். உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டா செட்டை க்ளீன் பண்ணி அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை நீங்கள் மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டா ஹேண்டிலிங் எல்லாமே இந்த பாண்டாஸ் லைப்ரரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் லைப்ரரி மேட்ப்ளாட்லிப்.
நம்மகிட்ட இருக்க டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நாலேஜ் கெயின் பண்ண இன்ஃபர்மேஷனை 1 செகண்டில் அது விசுவலைஸாக காமிக்கணும், ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் காமிக்கணும். அப்படின்னா தான் ஒரு கிளைண்ட்டோ யூஸரோ பார்த்த உடனே அங்கே என்ன நடக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த விசுவலைசேஷன் பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிஷின் லேர்னிங் கற்றுக்கக்கூடிய ரோட் மேப்பில் இருக்கிற 4th ஸ்டெப் மிஷின் லேர்னிங் கோர்சஸ். ஏகப்பட்ட கோர்சஸ் உங்களுக்கு ஆன்லைனில் ஆஃபர் பண்ணுறாங்க. இல்லை பெஸ்ட்டான கோர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கோர்ஸில் ஆஃபர் பண்ணுற மிஷின் லேர்னிங் ஸ்பெஷலைசேஷன். இதில் உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங்கோட பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாமே உங்களால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த சர்டிஃபிகேஷனும் நீங்கள் மேபி உங்களோட ஜாப் போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பான முறையில் இந்த மிஷின் லேர்னிங் கோர்ஸை நீங்கள் தாராளமாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் 5th ஒன் ஹேண்ட்ஸ் ஆன் அண்ட் டேட்டா ப்ரிப்பரேஷன். இதுக்கு நீங்கள் தாராளமாக hangul.com போகலாம். இதில் நம்ம டே டு லைஃப்பை யூஸ் பண்ணுறதோ இல்லை ஏகப்பட்ட மெடிக்கல் ரிலேட்டடான டேட்டா செட் எல்லாமே இங்கே உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். அது டேட்டா செட்டில் என்ன மாதிரி ஃபீல்ட்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன மாதிரி ஐடியா டெவலப் பண்ணலாம், என்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டா ஸ்டடி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ரிசர்ச் எடுத்தாலும் அதுக்கு எந்த டேட்டா செட் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும், அந்த டேட்டா செட்டில் என்ன மாதிரி ஃபீல்டு வச்சு அக்யூரேட்டாக இருக்குங்கிற ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 6th ஒன் ப்ராக்டிஸ் அண்ட் பில்ட் போர்ட்ஃபோலியோ. இந்த ஸ்டெப்பை பொறுத்தளவு அதே hangul.comல ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கும். அந்த காம்படிஷன்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதில் ப்ரைஸ் மணிலாம் இருக்கும். நீங்கள் ப்ரைஸ் மணி ஃபோக்கஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏகப்பட்ட காம்படிஷன் ஜாயின் பண்ணுறப்ப என்ன மாதிரிலாம் அவங்க கேட்குறாங்க, என்ன மாதிரி நீட்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் லைவாகவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட அல்காரிதம் ஸ்டடி பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் கான்செப்ட்டுக்கு அது சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டுங்கிற அல்காரிதம் டிசைட் பண்ணுங்கள். அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்ன மாதிரி லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணலாங்கிற எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாப் போகிறப்ப இந்த எல்லா ஸ்டடியுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் இன்டர்வியூட்ட நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்ப. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் ஸ்பெஷலைஸ் அண்ட் பில்ட் எ பிளாக். என்னதான் நீங்கள் ஃபுல்லாமே மிஷின் லேர்னிங் கற்றுக்கிட்டாலும் இதுக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். ஏன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் இப்போ ஏகப்பட்ட கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க. அதில் டாப் 5 ஃப்ரேம் ஒர்க்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா டென்சர்ஃப்ளோ, கேராஸ், MXNet, கஃபே, தியானோ. இதில் இருக்க எல்லா ஃப்ரேம் ஒர்க்கும் நீங்கள் கற்றுக்கணும் அவசியம் கிடையாது. இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1 or 2 ஆல் நல்லா லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனிக்கு போகிறப்ப என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்கிட்டீங்க கேட்குறப்ப உங்களால் தெளிவான ஒரு ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் போக நீங்கள் கற்றுக்க ஒவ்வொரு கான்செப்ட்டுமே நீங்கள் பிளாக்காக எழுதுங்க. அந்த பிளாக் எல்லாத்தையுமே உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் என்னென்ன ஸ்டடி பண்ணீங்க, என்னென்ன ஒர்க்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு இன்டர்வியூட ஈஸியாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் மிஷின் லேர்னிங்கில் ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு காமிக்கிறதுக்கு நீங்களே ஒரு ஓனாக ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணி உங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தட்ஸ் அ திங். நீங்கள் மிஷின் லேர்னிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 7 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸு அண்ட் கம்ப்ளீட் ரோட் மேப்பையும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதை ஃபுல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நீங்கள் மிஷின் லேர்னிங் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகி இது ரிலேட்டடான ஜாப் பூலில் போகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் a பியூட்டிஃபுல் கான்செப்ட் அண்ட் கோ ஃபார் இட். இன்னொரு பியூட்டிஃபுல்லான டெக்னாலஜி வீடியோவை மீட் பண்ணுறோம். அண்ட் இஸ் பேக் ஃப்ரம் மை டெக் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.